ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டராச்சு இருக்கும் கண்டிப்பாக. டேட்ஸ் அவ்வளோ இருக்குது. கவர்மெண்ட்டோட தான், ரோட் சைடோட தானே ஒன்று. எஸ், ஒரு சின்ன பையன் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு போட்டு, அதில் எப்படியும் ஒரு ஆள் உட்காரலாம் கண்டிப்பாக. ஒரு சின்ன ஃபிட்னஸ் பார்க் மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம போகிற இடம் என்னென்னா கார்னேஜ். சேம் அதே தான், ஆனால் ஷாப் ப்ளஸ் ஃப்ளாட் ஃபார் ரெண்ட்டுன்னு இருக்குதா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்மளுடைய ரூமு. அங்கேருந்து அப்படி நேராக போகிறோம். நேராக அந்த கடைசியில் பில்டிங்ஸ்லாம் தெரியுதா, அங்கே அதை கிராஸ் பண்ணணுன்னா கார்னேஜ் இருக்கும். இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஏரியா ராசல் கேமாவில். இது நேம் வந்து தஃபான் அல் கோர் அப்படின்னு அப்படி தான் மேப்பில் போட்டிருக்கோம், ஆனால் தஃபான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை வந்து ஓல்டு சிட்டி ராசல் கேமான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். மெயின் ரோடு இது. ரோடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அங்கே ஜிப்ரா கிராசிங் அங்கே இருக்குது. டீக்கா இந்த வழியாக நேராக போனோன்னா வந்துடும். இது என்னுடைய ரூம்லேருந்து ஈஸ்ட் சைடு 500 மீட்டர்ஸ் போனோன்னா பீச்சுக்கு போகலாம். அதே ஆப்போசிட் இந்த சைடு 500 மீட்டர் வந்தோன்னா கார்னேஜுக்கு போகலாம். இதோ இந்த பில்டிங் தான் இந்த ஏரியாவிலே டாலஸ்ட் பில்டிங். அப்படி தான் என் கண்ணுக்கு தெரியுது. மேலே ஹெலிபேடோடு இருக்குது. டைம் இப்போது 6:25 ஆச்சு. ராசல் கேமா இதுதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஏரியா. ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும். இதுவும் மெயின் ரோடு தான். ரோட்டை கிராஸ் பண்ணி போனால் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஏரியா, ஒரு லாங்கான ஏரியா தான் இது. எப்படியும் ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டராச்சு இருக்கும் கண்டிப்பாக. ரோட் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. டேட்ஸ் அவ்வளோ இருக்குது. இன்னும் காயாக தான் இருக்குது, பழமாகலை. எல்லா மரத்துலேயுமே இருக்குது, நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. கார்னிச்சோடைய ரூல்ஸ் லாஸ்ட் வீடியோவில் போட்டது அந்த பீச், ராசல் கேமா பீச், அதுவுமே கார்னிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அங்கேயும் சேம் இதே மாதிரியான ரூல்ஸ் தான் போட்டிருந்துச்சு. சேம் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜில் போட்டிருக்குது. அரபிக், இங்கிலீஷ் அண்ட் உருது. அரபிக் லோக்கல்ஸ்க்காக மேக்ஸிமம், இங்கிலீஷ் வந்து ஃபாரினர்ஸ்க்காக, உருது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இங்கே வேலை பார்க்குறவங்க வந்து உருது தான் பேசுவாங்க. ஃப்ரம் இந்தியா, பாகிஸ்தான் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, முதல்ல என்ன பண்ணலான்னா ஒரு எண்டுக்கு போயிடலாம். ஒரு எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு. இந்த இப்போ சென்டரில் நிற்கிறோன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சென்டரில் இருந்துட்டு அப்படி ஒரு எண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாகவே டேட்ஸ் மரம் தான். நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, ஜாகிங் போகிறாங்க. ஒரு ஈவினிங் டைமை எங்கள் அழகாகவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் கரெக்டாக 6:30 ஆகுது. வந்துகிட்டே இருந்தேன். எல்லா மரத்துலேயுமே இல்லை. அப்போ இந்த மரத்தில் மட்டும் இந்த சாக் துணி வச்சு கட்டியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியலை. யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு ஓட்டுற மாதிரி ஃபன் ஜோன் கார்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு மண்டே, சண்டே இல்லை. ஆக்சுவலாக சண்டே தான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். பட் எஸ்டர்டே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, வேலை இருந்ததுனால பண்ண முடியல. அதான் இன்றைக்கி மண்டே வந்திருந்தேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, லைக் இந்த காஃபி ஷாப், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்
நிறைய இருக்குது. எல்லாம் ட்வின்ஸான்னு தெரியல, 3 காரில் வராங்க. யுஏயோட ஃப்ளாகு பெருசாக இருக்குது. நல்லா ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராசல் கேமாவோட பஸ்ஸு, ராசல் கேமாவுடைய கவர்மெண்ட் பஸ்ஸு. இதுவரை போனதில்லை பஸ்ஸில். இங்கே ராசல் கேமா பஸ்ஸில் ஒரு பெரிய மஸ்ஜிதும் இருக்குது இந்த ஏரியாவில். எஸ், ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு பேக் சைடில் இன்னும் டெவலப் பண்ணலன்னு நினைக்கிறேன், எதுவுமே கெட்டலாம் நினைக்கிறேன். இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற பார்க் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா எல்லாமே இருக்கும். ஸ்கூட்டர் பிராண்ட் பார்த்திங்கன்னா இதோட நேம் வந்து டயர். இது வந்து இந்த கார்னிச் சைடில் மோஸ்ட் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு பார்க்கிங்லேயும் ஒரு அமௌண்ட் ஆஃப் த பைக் நிற்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா டயர் அண்டு டாட்னு நினைக்கிறேன் 2 அப்ளிகேஷன் இருக்கும். ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு 4 திரகம் ஆகும். எவ்ரி மினிட் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு 1 திரகம் ஆகும். அப்புறம் சேம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை மறுபடியும் இங்கேயே வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த பார்க்கிங் அதில் அப்ளிகேஷனில் காட்டும் எங்கெல்லாம் நம்ம பார்க் பண்ணலாம். அந்த மாதிரி அங்கே அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம். இது ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. இது எதுக்கு ஒன்றும் ஐடியாவும் இல்லை எனக்கு. ஜஸ்ட் சிம்பிளி ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ஒன்று இருக்குது. டென்ட் போட்ட மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலை. அப்புறம் இது வந்து ராக் ஆப்ரா, ராசல் கேமாவுடைய ஆப்ரா. நைட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஒரு போட்டுக்கு ப்ரைஸ் என்னன்னு தெரியல. ரைடுக்கு 2 போட் தான் இருக்குது. அன்னைக்கு ஒரு டைம் வந்திருக்கும் போது பார்த்தேன், ஒரு 2 போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஓட்ட முடியாது, டிரைவர் இருப்பாங்க அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு. இங்கேருந்து தான் அந்த ட்ராக் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து தான் அந்த ரன்னிங் போகிறதுக்கோ அந்த மாதிரி ட்ராக் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் ஆஃப் த எண்டு. இல்லை, இந்த வீடியோ தான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுலே. இன்னும் பாதி தூரம் இல்லை, காவாசி தூரம் கூட நான் முடிக்கலை. அதுக்குள்ளே நிறைய வீடியோஸ் வந்துடுச்சு. பார்க்கலாம். ஒரு சின்ன ஃபிட்னஸ் பார்க் மாதிரி இருக்குது. பாரு எல்லாமே இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் கஃபே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அங்கேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபேமிலி கூட உட்காந்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டல் சின்ன சைக்கிளு, பெரிய சைக்கிளு, டபுள் சைக்கிள் எல்லாமே இருக்குது. ரெண்ட் எடுத்துகிட்டு சின்ன பசங்க நம்ம ஓட்டுறவங்க ஓட்டிக்கலாம். நான் இந்த ஏரியாவுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். சண்டே வந்திருக்கேன். மோஸ்ட்டாக சண்டே தான் வந்தேன்னு நினைக்கிறேன் 2 டைம்ஸுமே. இன்றைக்கி மண்டே தான், பெருசாக க்ரௌட் எதுவுமே இல்லை.
இந்த வாட்டர் சைடு ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் ரோடு போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்புறம் சென்டரில் வந்து கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த சைடுமே ஈச்ச மரம் நிறைய இருக்கும், வரிசையாக ஈச்ச மரம் இருக்கும். நம்மளுடைய ஈவினிங் டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். வாக்கிங் போகலாம், டபுள் தவே அந்த சைடில் இங்கேருந்து அங்கேயும் வாக்கிங் போகலாம். எங்கேயாச்சும் பெஞ்சஸில் இருந்துட்டு யாரோடையாச்சும் பேசிகிட்டு இருக்கலாம், ஜஸ்ட் உட்காந்து ரசிக்கலாம் இந்த வாட்டர், நேச்சர். இங்கே இருக்கிற கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே சேம் இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. மேபி இன்டீரியர் உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவுட் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இங்கே உள்ள அந்த ட்ரெடிஷ்னல் கலர் பெயிண்ட் அந்த ஃபார்மெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கரெக்டாக இந்த சைட்லேருந்து நம்ம நிறைய ஃபேமிலிஸ் பார்க்கலாம். ஃபேமிலிஸ் நிறைய பேர் இந்த சைடில் இருப்பாங்க. ஒரு சூப்பரான ஏரியா. வேப்ப மரம், ரெண்டு சைடுமே ட்ரீஸ், சென்டரில் ரோடு. அப்படி இந்த பெஞ்சஸில் கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ளசண்ட் ஈவினிங். ஒரு நல்ல ஒரு செராமிக் பெஞ்சு, சுற்றி பறவைங்கள்லாம் கீச் கீச்சின்னு சவுண்டு போட்டு இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா வாட்டர், பீப்புள்ஸ் ஜாகிங் போகிறவங்க போயிட்டுருக்காங்க, வாக்கிங் போகிறவங்க போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு காற்றடிக்குது. அந்த மரத்தோடைய இலைகளை பார்த்தாலே தெரியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 PM ஆகுதுங்க. இன்னும் இப்படி தான் இருக்குது, இருட்டலை. ரொம்ப நேரம் இப்படி இங்கே இருந்துட்டு ரசிச்சிட்டே இருந்தேன்னா அப்புறம் லைட் போயிடும், வெளிச்சம் போயிடும், அப்புறம் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது. இருட்டாக தான் இருக்கும். இருட்டாச்சுன்னா பெருசாக லைட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அந்த நேச்சுரல் லைட்டுக்கு ஈக்குவலாக வராது லைட்டிங். ஓகே, அப்படி எஞ்சி கடைசி வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் இலைகள்லாம் அதிகமாகவே இருக்குது கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் போகிறவங்க, ஜாகிங் போகிறவங்களுக்காண்டி இங்கே வந்து இந்த மீட்டர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. 600 மீட்டர்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 மீட்டர், அப்புறம் 100 மீட்டர், 200 மீட்டர், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏரியாவை பாருங்கள், எவ்வளோ சைலண்ட்டாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. சுற்றி மரம், சென்டரில் வே. ஏன்னா சைடில் ரோடில் கார்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது, அந்த சவுண்டு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கேட்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா மரம் தான். ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சூப்பராட்டு. எவ்வளோ நேரம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு எல்லா வாக்கிங் ஸ்பேஸுமே. இங்கே கொஞ்சம் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அந்த மாதிரி.
ஒரு சூப்பரான ஏரியா. ஃபேமிலியோடு உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு நல்லா பேசலாம். ஒரு நைட் டைமில் கிராஸ் தான். 1-2 ஃபேமிலி இருக்காங்க உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு. லாஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஒன் ஆஃப் த எண்டுக்கு வந்துட்டோம். டைமுமே 7:05 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அதான் சொல்லிடும். எல்லா மீன்ஸ் லெட்ஸ் கோ அந்த மாதிரி. ஃபைனலி 1000 மீட்டர் ரீச் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி தான். 2 சைடும் ட்ரீஸ், சென்டரில் வே. சூப்பரான ஏரியா. ஓல்ட் பீப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க, பீப்புள்ஸ் விளையாடுறாங்க. பெஞ்சஸ் அந்த சைடுமே இருக்குது. அந்த வாட்டரை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அப்புறம் இங்கே ரோட் சைடை ஃபேஸ் பண்ணுற மாதிரியுமே இருக்குது. ஓகே, அதான் சொல்லிடுச்சு. போயிட்டு நமாஸை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் டைமு இதே சேம் மஸ்ஜிதுக்கு தான் வந்தேன். ஓகே, தொழுதுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். தொழுதுட்டு ரிட்டன் வந்தாச்சு. டைம் 7:30 ஆகிடுச்சு. அது என்ன தெரியும், கொஞ்சம் இருட்டிடுச்சு. லைட்டிங் போயிட்டு அவ்வளோதான். ஃபேப் இருக்குங்க, ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க். சுத்தமாக தெரியல நினைக்கிறேன், ஃபேஸு ஒரு மாதிரி தான் இருக்குது கேமராவில். எஸ், எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். ஜீப்ரா கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணி வந்தேன். அந்தளவு டிராஃபிக் இல்லை, அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். கிராஸ் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரியுது. கேமராவில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, என்னன்னு தெரியல. பட்டு கண்ணால் பார்க்கும்போது கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
அந்த பாலம், இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போனால் அல் நக்கீல் தான் ராசல் கைமாவில் ஒரு மெயின் ஏரியா மாதிரி. இங்கே நிறைய போட்ஸ் நிற்குது. அபாண்டன்ட் போட்ஸ் தான் நினைக்கிறேன், ஃபிஷிங் போட்ஸ் தான் தெரியலை. என்எம்சி ராயல் மெடிக்கல் சென்டர். நிறைய பேர் இந்த நேம் என்எம்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இதுவே சாம்சங் S24 25 இருந்ததுன்னா ஜூம் பண்ணும்போது லூலுங்கிறது தெரிஞ்சிருக்கும். எங்கே போனாலும் பூனைகள் பார்க்கலாம். அதிகமான எக்கச்சக்கமான பூனைகள் இருக்குது. எஸ், அவ்வளோதான், வந்துட்டோம் எண்டுக்கு. மறுபடி ரிட்டர்ன் நடந்து போக வேண்டியதான். பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெரிய போட் இருக்குது. அது எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டு, ஒரு சின்ன பையன் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு போட்டு. அதில் எப்படியும் ஒரு ஆள் உட்காரலாம், கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் உட்காந்து ஓட்டலாம். அபாண்டன்ட் போட்ஸ் தான் நினைக்கிறேன். ஷிப்ஸ்லாம் நிற்கிது நேராக. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அங்கே போச்சோன்னா நம்ம அந்த லாஸ்ட்டு போனமே ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்கு போயிடலாம், இப்படி போயிடலாம். ஓகே, நீ நேராக நடக்க வேண்டியதான். நடந்துட்டு அப்படி வாக்கிங் போயிட்டு அங்கே இருந்து அப்புறம் ரூமுக்கு போயிட வேண்டியதான். இந்தியாவிலும் இதே மாதிரி உண்டு. பெங்களூரில் நான் பார்த்துருக்கேன், யூலுன்னு நினைக்கிறேன் அந்த இது பேர். இங்கே அந்தளவு இது கார்னர் சைடுனால அந்தளவு ஆட்கள் யாருமே இல்லை. கொஞ்சம் மிட் ஏரியாவுக்கு போனோன்னா கொஞ்சம் ஆட்களை பார்க்க முடியும். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டேட்ஸ் மரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து அந்த கடைசி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோமே அங்கே வரைக்குமே இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்ல டேட்ஸ் இருக்குது, அதிகமாகவே டேட்ஸ்லாம் இருக்குது. பட் காயாக இருக்குது. இது பறிக்கலாமான்னு தெரியலை, கவர்மெண்ட்டோட தான், ரோட் சைடோட தானு. ஒன்று எஸ், ஒன்று வெளியே இருந்ததை பறித்தேன். நல்ல காயாக இருக்குது. ஃபுல்லாக எக்கச்சக்கமாக இருக்குது. ஐ திங்க் இது ஜூனா, எனக்கு தெரிஞ்சு ஜூலை எண்டு எல்லாம் ஆகஸ்ட் மந்தில் வந்து நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். சீசன் டைம் தான். நைட் ஆகிடுச்சி. நம்ம டைம் வந்து 7:45. இப்போ உள்ளுக்குள்ளே லைட் போட்டாங்க. அதான் அந்த வாக்கிங் வேயில் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே நல்லா பிரைட்டாக இருக்குது. சின்ன சின்ன லைட்டாக வச்சுருக்காங்க. அவுட் சைடுமே ஒரு லைட் இருக்குது. பட் இந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி கூட்டம் இல்லை இன்னைக்கு.
சண்டே வந்திருந்தால் நிறைய கூட்டங்கள் பார்த்துருக்கலாம். மீன் நிறைய பீப்புள்ஸ். கேமரா போட்டு பார்த்தேன், மூஞ்சி சுத்தமாக தெரியல, ஃபுல் இருட்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பேன். உடனே எல்லோரும் ராசல் கைமா கவர்மெண்ட்டில் காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினச்சிட வேண்டாம். சும்மா தான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டில் வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஜாகிங் போகிறவங்க ஜாகிங் போயிட்டுருக்காங்க. தெரியல, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி ஏதாச்சும் மாரத்தான் நடக்க போதான்னு தெரியல, அதனால் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. அத்லட்ஸ் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. சரி, ஓகே காய்ஸ், அவ்வளோதான். அண்ணா இருக்குது. அப்படி அந்த ஏரியாவடி போனோன்னா நேராக ரூமுக்கு போயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேடோவில் உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எங்கே போகிறது, என்ன கண்டனே தெரியலை. ஓகே கைஸ், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.